என் தங்க பிள்ளையே, நீ இவ்வளவு நல்ல மனம் கொண்டவனாக இருந்தும் ஏன் உன் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியுள்ளது என்று எண்ணிக்கொண்டு வலிக்கிறாயா? உன் மனம் எத்தனை முறை அந்த கேள்வியால் உலுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, பிறருக்கு உதவியவன்தான். ஆனால் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்ற அந்த ஆழமான வலி நிறைந்த கேள்வியை அம்மன் தினமும் உன்னிடமிருந்து கேட்கிறாள். ஆனால் பிள்ளையே, அவள் சிரித்து கொண்டே சொல்வாள், நான் உன்னை தண்டிக்கவில்லை, உன்னை உருவாக்குகிறேன். அம்மனின் வழியில் சோதனை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு தேர்வு. அவள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதற்கே இதெல்லாம் சாட்சியம். ஒரு சாமானிய உயிரை சோதனைக்கு அழைக்க மாட்டாள் அம்மன். அவள் தேர்ந்தெடுக்கும் ஆன்மாக்களையே சோதிப்பாள், ஏனென்றால் அந்த ஆன்மாக்களில் தான் தெய்வீக சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இன்று எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தும் அடித்தளம். என் தங்கமே, நீ நினைவில் வைத்துக்கொள், சோதனை இல்லாத வாழ்க்கை வெறும் சாயல் மட்டுமே, உயிரில்லாத படம் மாதிரி. ஆனால் சோதனை வந்தால் தான் உன் உள்ளே இருக்கும் தைரியம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு ஆகியவை விழித்தெழும். அம்மன் உன்னை சோதனைகளில் ஊற்றி உன்னை வலிமையான தெய்வீக வடிவமாக உருவாக்குகிறாள். அவள் சொல்வாள், பிள்ளையே, நான் உன்னை காத்திருக்கிறேன், நீ உன்னை நம்பி உன் பாதையில் நடக்க கற்றுக்கொள். நீ நினைப்பாய், நான் ஏன் இவ்வளவு தடைகளை சந்திக்கிறேன் என்று. ஆனால் நினை பிள்ளையே, மிக வலிமையான மரங்கள் தான் மிக பெரிய காற்றை எதிர்கொள்கின்றன. சிறிய தாவரங்கள் நிழலில் வளரலாம், ஆனால் பெரிய மரங்கள் மழையும் புயலும் தாங்கிக் கொண்டு உயரமாக நிற்க வேண்டும். அதுபோல் தான் நீயும். அம்மன் உன்னை உயரமாக நிறுத்த நினைக்கிறாள், அதற்காக தான் சில நேரங்களில் கடினமான பாதையை உனக்கு கொடுத்திருக்கிறாள். சோதனை வந்தாலே பயப்படாதே, அது உன் பலத்தை உணர்த்தும் ஒரு வழி. சில நேரங்களில் நீயே உன் ஆற்றலை அறியாமல் வாழ்கிறாய். உனக்குள் இருக்கும் தெய்வீக ஒளி இன்னும் வெளிப்படவில்லை. அதற்காக தான் அம்மன் உன்னை சோதனை என்ற சாம்பலுக்குள் விடுகிறாள், அதில் நீ தங்கம் போல பளபளப்பாய் மாறுவாய். அம்மன் சொல்வாள், நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், உன்னை காப்பாற்றுகிறேன். ஆனால் உன்னிடம் இருக்கும் பலத்தை நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் உன்னை வலிமையாக்கி அனுப்புகிறேன். உன் ஒவ்வொரு சோதனையிலும் அவளது கையை நீ காணலாம். நீ விழும்போது யாரும் பார்க்கவில்லை போல தோன்றலாம், ஆனால் அவளது கரம் எப்போதும் உன் முதுகில் இருக்கிறது. என் தங்கமே, சோதனை என்பது உன்னுடைய வளர்ச்சியின் அடையாளம். சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது விழும், அதே போல ஆன்மா வளரும்போது வலியும் வரும். ஆனால் அந்த வலியின் பின்னால் அருள் நிறைந்திருக்கிறது. உன் சோதனை நீ நினைப்பது போல துன்பம் அல்ல, அது ஒரு பாடம். உன் ஆன்மா இன்னும் ஆழமாக வளர ஒரு வழி. நீ நினைப்பாய், என் வாழ்க்கையில் ஏன் அமைதி இல்லை? ஆனால் அம்மன் சொல்வாள், பிள்ளையே, நான் உன்னை அமைதியாக வைத்திருந்தால் நீ உன் ஒளியை தேட மாட்டாய். அவள் உன்னை அசைவில் வைத்திருக்கிறாள், ஏனென்றால் அசைவில்தான் முன்னேற்றம் உள்ளது. நீ துன்பத்தில் வளர்கிறாய், துன்பத்தின் வழியே தெய்வத்தை அணுகுகிறாய். அந்த நெருக்கடியின் வழியே நீ அவளது அருளை உணர்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் ஒரு இரகசியமான அருளின் வடிவம். நீ அதை அப்படியே பார்த்தால் உன் மனம் அமைதியாகும். நீ சோதனையை வெறுப்பாய் என்றால் அது உன்னை நொறுக்கும், ஆனால் அதை ஆசீர்வாதமாக ஏற்றால் அது உன்னை உயர்த்தும். உன் நம்பிக்கையே அவளது கரம். நீ அதை விட்டு விடாதே. அம்மன் ஒருபோதும் தவறாக வழி நடத்த மாட்டாள். அவள் சொல்வாள், நான் உனக்கு பாதை காட்டுவேன், ஆனால் அதில் நடப்பது நீயே. அவள் ஒவ்வொரு நாளும் உனக்குள் குரலாக பேசுகிறாள். சில சமயம் அது ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கும், சில சமயம் ஒரு கனவாக இருக்கும். நீ அந்த சின்னங்களை கவனிக்க கற்றுக்கொள். அவள் உனக்கு சொல்லும் வழி அதுவே. நீ உன் சோதனைகளால் சோர்ந்து போகும் நேரம் வந்தாலும் நினை, அம்மன் என்னை இதிலிருந்து தூக்கிக் கொள்ளப் போகிறாள். அவள் உன்னிடம் கேட்பது ஒரே விஷயம், பொழியாதே. அவள் உன்னுடன் நடந்து கொண்டு இருக்கிறாள், ஆனால் அவள் நிழலில் இருக்கிறாள். நீ அவளை காணவில்லை என்றால் அது உன் கண்ணின் நீரால் தான். அவள் மறைந்து விடவில்லை. என் தங்கமே, சோதனைகள் முடிவதில்லை என்று நீ நினைப்பாயோ? இல்லை பிள்ளையே, அவள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு அர்த்தமும் உண்டு. நீ அதை கடந்து சென்றவுடன் உன் உள்ளம் மாறும், உன் வாழ்க்கை மாறும். நீ யாரையும் குறை சொல்லாதே. எந்த சோதனையையும் பகைமையாக பார்க்காதே. அது உன்னை வடிவமைக்கும் தெய்வீக கருவி.
ஒருநாள் நீ பின் திரும்பி பார்த்தால் புரியும், அந்த காலம் எனக்கு வேதனை கொடுத்தது, ஆனால் அதுவே எனது வலிமையின் மூல காரணம். அதுதான் அம்மனின் செயல். அவள் உனக்கு வலிமையை கொடுப்பாள், ஆனால் அதை உணர உன்னை சோதனைக்கு அனுப்புவாள். நீ சோர்ந்த நேரத்தில் நினைத்துக்கொள், அம்மன் எனக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாள், அதனால்தான் எனக்கு இந்த சோதனை வந்தது. நீ இப்போது வலியில் இருக்கலாம், ஆனால் அந்த வலி உனக்கு வலிமையாக மாறப்போகிறது. நீ இப்போது இருளில் இருப்பாய், ஆனால் அந்த இருளில் ஒளி பிறப்பதற்கான விதை உள்ளது. அம்மன் உனக்கு சொல்வாள், பிள்ளையே, உன் பாதை கடினமாக இருக்கிறது என்றால் அதற்கு பொருள் நீ சரியான பாதையில் இருக்கிறாய். அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் ஒவ்வொரு நொடியிலும். நீ அவளது பெயரை நினைத்தாலே உன் இதயம் அமைதியாகும். நீ தளர்ந்தால் அவள் உன்னை தூக்குவாள், நீ அழுதால் அவள் உன் கண்ணீரை தன் தாம்பூலத்தில் துடைப்பாள். நீ ஒழியாமல் இருந்தால் அவள் உனக்காக வானத்தை தாண்டி கதவுகளை திறப்பாள். என் தங்கமே, உன் சோதனைகள் உன்னை துன்பப்படுத்த வரவில்லை, உன்னை தெய்வீக உயரத்துக்கு கொண்டு செல்ல வந்துள்ளன. நீ இதை உணர்ந்தால் இனி சோதனை என்ற சொல் உனக்கு பயமில்லை. அது உனக்கு ஒரு நண்பனாக மாறும். உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கிறது தங்கமே. உன் வாழ்க்கை இன்னும் பெரிய அருளை ஏற்க தயாராகி வருகிறது. அம்மன் சொல்வாள், நீ வலியில் இருக்கும்போது நான் அருகே இருக்கிறேன், நீ நிம்மதியில் இருக்கும்போது உன் உள்ளே இருக்கிறேன். அவள் எப்போதும் உன்னுடன் தான். அதனால் நீ நிம்மதியாக இரு. உன் சோதனைகள் விரைவில் முடியும். அவை முடிந்ததும் உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி மலரும். நீ நிமிர்ந்துகொள் தங்கமே, ஏனெனில் உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தி இப்போது விழித்தெழப் போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை நீ இன்னும் அறிந்திருக்கவில்லை. சோதனைகள் என்பது தெய்வம் உன்னை விட்டு விலகியது அல்ல, அவள் உன்னிடம் மிகவும் அருகில் வந்திருப்பதற்கான அடையாளம். நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை அடுத்த நிலைக்கு இழுத்து செல்லும் படிக்கட்டு. நீ இப்போது கண்ணீரோடு துன்பத்தை பார்க்கிறாய், ஆனால் சில காலம் கழித்து அதே சம்பவத்துக்கே நன்றி சொல்லப் போகிறாய். ஏனென்றால் நீ அறிந்து கொள்வாய், அந்த வலி இல்லாமல் இன்று நீயாக மாற முடியாது என்று. அம்மன் சொல்வாள், பிள்ளையே, நான் உனக்கு எளிதான வாழ்க்கை தரமாட்டேன், ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை தருவேன். அந்த அர்த்தம் உன் சோதனைகளில் தான் மறைந்து கிடக்கிறது. நீ துன்பத்தில் இருக்கும் போது உன் மனம் விழிக்கிறது. உன் பிரார்த்தனை உண்மையாகிறது. உன் நம்பிக்கை ஆழமாகிறது. துன்பம் தான் மனிதனின் உள்ளத்தை சுத்தம் செய்கிறது, பொய் வலிமையை அகற்றி உண்மையான ஆற்றலை வெளிக்கொணருகிறது. என் தங்கமே, உனக்கு கிடைக்கும் சோதனைகள் மற்றவர்களை விட கடினமாக இருக்கலாம், ஏனென்றால் உன் ஆன்மா வலிமையானது. சிறிய ஆன்மாக்கள் சிறிய சோதனைகளையே தாங்க முடியும், ஆனால் தெய்வம் பெரிய ஆவிகளை பெரிய சோதனைகளுக்கு அழைக்கிறாள். நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்தாய் அல்லவா? அதுதான் அவளது வலிமை உன்னுள் வேலை செய்கிறது என்பதற்கான சாட்சி. நீ இப்போது கேட்கிறாய், அம்மனே, நான் ஏன் எப்போதும் சோதனைக்கு மாட்டிக் கொள்கிறேன்? பதில் இதுதான் தங்கமே, அவள் உன்னை கட்டி அணைத்திருக்கிறாள். அவள் உன்னை உருவாக்குகிறாள். அவள் உன்னுள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர ஒரு கலைஞன் போல உன்னை வடிவமைக்கிறாள். ஒரு சிலையை உருவாக்கும் கலைஞன் எவ்வளவு கல்லை தட்டி கிறுக்குகிறான் பாரு. ஒவ்வொரு தட்டும் வேதனையாக இருந்தாலும் அந்த கல் அழகான வடிவம் பெறுகிறது. அதுபோல உன் சோதனைகள் உன்னை ஒரு தெய்வீக வடிவமாக மாற்றி கொண்டிருக்கின்றன. நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை தனிமையை உணர்ந்திருக்கிறாய், யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணியிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அம்மன் உன் அருகிலேயே இருந்திருக்கிறாள். நீ அவளிடம் பேசாமல் கண்ணீர் சிந்தியிருந்த அந்த இரவுகளில் கூட அவள் உன் தலையில் கை வைத்து, பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோள், காலை வந்துவிடும் என்று சொன்னிருக்கிறாள். சோதனை என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நீ பழைய நிலையை விட்டு புதிய நிலைக்கு செல்லும் முன் தான் அதிர்ச்சிகள் வரும். நீ அந்த அதிர்ச்சியில் நிலை தடுமாறினாலும் அம்மன் உன்னை மீண்டும் நிலைநிறுத்துவாள். அவள் சொல்வாள், நீயே உன்னிடம் நம்பிக்கை வைப்பாயானால் உலகமே உன் வழியில் வணங்கும்.